இப்ப புஷ்பாவுடைய கணவர் தணிகைவேல் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாரு. புஷ்பா சொன்ன விஷயங்களை பத்தி அவர்கிட்ட விளக்கம் கேட்போம். நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சில வருட காலங்கள் இருந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சு? சும்மா சண்டை தான் மேடம், வீட்டுல ஒண்ணும் இல்ல. சும்மா சண்டை அப்படின்றது எல்லார் வீட்லயும் நடக்கிறது இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு லேடி கிட்ட பழக்கம் ஏற்பட்டிருக்கவங்க, என்ன ஆச்சு? அவங்க வீட்டுல இருந்த அப்போ இவங்க பாத்துட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆன ஒரு ஆள், 2 குழந்தைங்க இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத தனம் இல்லையா இதுக்கு பேரு? அந்த நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அது இல்ல, காரணம் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா, இல்ல எதனால அங்க அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணீங்க? இல்ல, நாங்க வேலை செஞ்சிருந்தோம். அந்த அம்மா அபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த பொண்ணு அங்க வேலை செஞ்சு சும்மா பேசிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அது அப்படியே சரின்ட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து வந்துடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு ஒரு வீடு ஒண்ணு வாடகை எடுத்தேன். எடுத்து அந்த பொண்ணு அங்க தங்க வச்சிருந்தேன். தங்க வச்சு நான் எப்பயும் போல வீட்டுக்கு வருவேன், அதை வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஒரு வாட்டி நான் பண்ணேன், எங்க பையனை அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போயிட்டு திருப்பி கூட்டின்னு வந்து எங்க வீட்டுல விட்ட உடனே அன்னைக்கு நைட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க ஒரு இடம், பசங்க கூட ஃப்ரெண்டுங்க கூட ஒரு இடம் போயிருந்தோம், அம்பத்தூர் வரைக்கும். மணி வேற 11 ஆயிடுச்சு. சரி, இங்க இருந்து அவ்வளவு வீட்டுக்கு போகணுமே, இந்த வீடு கிட்டே இருக்குதுன்ட்டு இங்கேயே படுத்துட்டேன் சாப்பிட்டு. காலையில 6 மணிக்கு ஏஞ்சி அப்பதான் கண்ணை இப்படி முழுகிற நிக்கிறாங்க, பையனை கூட்டின்னு வந்து. சண்டே ஆயிடுச்சு. சண்டே ஆகணும். அப்ப என்ன பண்ண, எங்க மச்சான் வந்தான், அவங்க தம்பி. சரி, வீட்டுக்கு போன பேசிக்கிறான்னு சொன்னேன். ஒரு 10 பேர் இருந்தாங்க, கத்த ஆரம்பிச்சேன்னு எனக்கு கடுப்பா இருந்துச்சு. என்ன 10 பேருக்கு என்ன மதிக்க மாட்டான் இல்லைங்களா அவங்க? நான் சொல்றேன் வீட்டுக்கு போடா, உனக்கு சமாதானம் பேசிக்கிறேன் போடான்றான். திரும்ப என்ன போனாங்க, எங்க பொண்ணை விட்டு ஒரு வெள்ளை பேப்பரான்னு சொல்லி கையெழுத்து போட, நீ வேணான்னாங்க. ஆமா, இவங்க சொன்னாங்க. ரோட்ல எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். ஏதாவது வீட்டுல பேசிக்கிறேன் போன்னு சொல்லி நான் உள்ள போயிட்டான், அந்த கம்பெனி உள்ளாரு. அதோட அவங்க போயிட்டாங்க. திருப்பி நான் 2 மாட்டி தேடி போனேன், வரமாட்டாங்க. நான் விட்டேன். அதோட அது நியாயம் தானேங்க அவங்க சொன்ன பதில்? எந்த மனைவினாலும் அப்படியே கூட ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதான் அப்படியே கூட செய்யணும் வச்சு மேடம். திருப்பி அப்பயே ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லீங்களா? என்ன பனிஷ்மெண்ட்? ஏதோ ஒண்ணு, இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு தவறு நடந்துச்சு, அங்கேயே பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா இவ்வளவு நமக்கு பிரிஞ்சு இருக்க இந்த கேப்பே தேவை கிடையாது. இப்போ அதுன்னு ஒரு பஞ்சாயத்தே தேவை கிடையாது மேடம். அதை நம்மளுக்குள்ளே பேசிட்டு இருக்கலாம். இப்போ 3வது ஒரு ஆள் நம்ம குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ண, நீங்க 3வதா ஒரு ஆளை தேடி போயிட்டீங்க. சரி மேடம், ஏதோ போயிட்டேன், ஒரு அழுப்பாசில போயிட்டேன்னு வச்சுங்க. அப்போ திருப்பி நான் தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு போமா, நான் பேசிக்கிறேன் போமான்னு. அப்போ வேலை பார்த்துனுக்குறாங்க. அங்க கத்த ஆரம்பிச்சோன்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நான் வீட்டுக்கு போக பேசுறேன்னு கேட்கவே இல்லை. நீங்க வீட்டுல போய் பேசியிருந்தா ஒரு வேளை உங்களுடைய லைஃப் கொஞ்சம் மாறி இருக்குமோ? அப்படியே சொல்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா அவரை நைட்டே வரலையே. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போயின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ? நான் கையெழுத்து போடுன்னு பேசணும். ஆனா நானும் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இவரு கையெழுத்து போட்டு தரல, வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா மறுநாள் நைட்டும் வரல, அந்த நைட்டே கூட வரலையே. சரி, பொன்னாடி கோவமா போனால சரி போய் சமாதானப்படுத்தலாம், கோவம் தணிஞ்சாலே கொஞ்சம் மனசும் பாரம் குறைஞ்ச மாதிரிதான். அவரு அதை செய்யலையே, வரவே இல்லை. அதுக்கப்புறமே வரல. அதான் லாஸ்ட் நாங்க பேசினது. இப்ப எத்தனை நாள் கழிச்சு வராரு? வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானா அந்த பக்கம் வேலைக்கு வரும்போது அப்படின்னா மேடம், நான் என்னோட கணிப்பு ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்க தம்பி கூட போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்க ஏன் ஊருக்கு போயிடக்கூடாது? இதே ஒரு வாட்டி நடந்த கதை தான். எப்படின்னா, எம்ஜிஆர் காலேஜ் இருக்குங்களா, மதுரை வயல்ல, அங்க நான் வேலை பார்த்துன்னு இருக்கேன். நைட்டுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தா ஆகணும். என்கிட்ட 10 காசு கூட என் பாக்கெட்ல கிடையாது. சரி, சாப்பாடு வரும். நானும் 9 மணிக்கு பாக்குறேன், சாப்பாடு வந்தபாடே இல்லை. சரி, ஆமா. சரி, நான் என்ன வீட்டுல இருந்து இன்னும் சாப்பாடு வரல, வீட்டுல சாப்பாடு செஞ்சாங்களா இல்லையா பாக்குறதுனால இவங்க என்ன பண்ணா, ஊட போட்டு அந்த வீட்டுக்கு சாய் கொடுத்து பசங்க கூட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்பயே அப்பதான் நம்மள பசியா விட்டு போக இப்ப இருக்கிற சான்ஸ் கிடையாது. சரி, நான் ஒரு நாள் நான் கம்பெனிலே படுத்தேன். அப்படியே கூட சரி நான் போனே வச்சுங்க. அன்னைக்கு நைட் அந்த கம்பெனிலே படுத்துட்டேன், செக்யூரிட்டி ரூம்ல படுத்துட்டேன். திருப்பி ஒரு பையனை நம்ம பையனை விட்டு பாக்கலாம் இல்லையா, எங்க போயிடன்ட்டு. எங்க தவறு செஞ்சவர் நீங்க தானே திரும்ப போய் அவங்க அந்த ரோட்ல பேசின மன்னிப்பாது கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த ரோட்ல பேசின பேச்சு எனக்கு பெருத்த அசிங்கமாயிடுச்சு. என்ன ஒரு தவறு, சந்துல ஒரு தவறு நடந்து போயிடுச்சு மேடம். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த ரோட்ல கத்த ஆரம்பிச்சுன்னா சின்ன பசங்களாம் நின்று வேடி அளவு ஆயிடுச்சு. அதாவது எப்பயுமே இப்ப கிடையாது, எப்பயுமே கத்துற சுவாபம் உள்ளவங்கதான். அதனால நான் கத்த ஆரம்பிச்சேன். நம்ம கத்தனோம்னா
பிரச்சனை பெருசாகுனால சரி நான் அப்படியே ஒதுங்கி போகுது. இப்போ கூட அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு போதும் கத்தவே கூடாது, அமைதியாக கேள்வி நான் சொல்றேன். கரெக்டான பதில் உங்களுக்கு சொல்லலாம், என்ன நீ கேட்கலாம், ஏன் கத்துற? இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இப்ப கரெக்டா தான் போயிடுக்குது. நான் கரெக்டா போயிட்டு இருக்குன்னா இப்போ ஒண்ணு நான் சொல்றேன், நான் கேட்டு நிக்கிறேன். அவங்க சொல்றத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து அந்த இன்னொரு லேடி அவங்க பேர்ல சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. முதல்ல வாங்கணும் மேடம். அது எப்படின்னா அவங்க சொத்துனா என்ன ஃபர்ஸ்ட் நீங்க இடத்த சொல்றீங்களா? லேண்ட் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க என்கிட்ட. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் பணம் இருந்துச்சு. நான் ஏதாவது முடிஞ்சது மட்டும், அதாவது என்ன முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொடுப்பேன். அதை விட்டா அது அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ணுமோ அது மாதிரி நான் வேற மாதிரி வச்சு பண்ணா அந்த இடம் என் கைக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டப்ப அந்த நேரத்துக்கு என்னன்னா சரி, அதாவது வந்து பட்டா வந்து அந்த பொண்ணு பேர்ல இருக்கும், ஆனா பவர் என்கிட்ட தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு, 2 பேர் போடுதான் பண்ணுது. தனியால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு ஈஸி எடுத்து பார்த்தா கூட அதுல என் பேர் எண்டிங் தான் இருக்கும். அதனால நானா சொன்னா உடனே அவங்கள போய் ஃபைட் பண்ண முடியாது. நான் உடனே அதாவது வந்து இப்போ நான் இவங்களை கூட்டுன்னு இங்க வர போறான்னு பார்த்து தெரியும். நான் பேச சொல்றேன், எப்பா இந்த மாதிரி எங்க வீட்டுல வராமா அப்படின்னு நிறுத்தி பேச்சு, நான் என் குடும்பம் கூட போய் செட்டில் ஆகிடுறேன் நான் சொன்னேன். அப்பயே அந்த பொண்ணு நான் சொன்னிச்சுன்னா இங்க கிட்ட வைக்காத குடும்பம், நீ எட்ட கேட்கணாத்துன்னு போவியே. அப்ப நான் யோசனை பண்ணேன், இது எங்கேயோ இடிக்குதுன்ட்டு நான் நீ நைட்டே அன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்தேன். கேளுங்க, அன்னைக்கு சைடு எனக்கு வேலையே கிடையாது, அவங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்போ போய் அந்த இடத்த நீ வாங்கன்னு சொல்ற, ரைட்டு என்னையா நம்மளுக்கு தான் சேர போகணும்னு வச்சு, நம்ம பிள்ளைங்க இல்லாம இல்ல அது. ஆனா அப்போ அவங்க சொன்னது எப்படின்னா அவங்க வரட்டும், ஆளுக்கு பாதி கூட வீடு கட்டினு இருக்கலாம். அதாவது வீடு கட்டினா இவன் வாய் சும்மா இருக்காது. அந்த பொண்ணு பயப்படுறது காரணமாக தான் நான் சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம இப்போ அவங்க வித்தா நம்ம தான் அவங்க என்ன மீறி விற்க முடியாது. இப்போ வந்து நீ உடனே போய் கேளுனா உடனே போய் கேட்கணும் மேடம், கடையில் என்ன விற்கிறாங்களா அது நம்ம உடனே போய் கேட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு லேண்ட் மேட்ரு மேடம். சரி, இப்ப பிரச்சனையே அதுதானா? ஆமா, அந்த இடம் அவங்க பேர்ல இருக்குது. ஆமா, நாளைக்கு அவங்களுக்கு போயிடுமோன்ற எண்ணம். இது வந்து இவருடைய சொத்தா இருந்தா நானு எப்ப வேணாலும் நம்ம பிள்ளைக்கு வரும் நாங்க இருப்போம். இது வந்து யாரோ ஒரு தெரியாத முகம் தெரியாத பொண்ணு கூட போயிருக்கீங்க. அந்த இடத்துல நாங்க யாருன்னே தெரியாது, என்னையும் தெரியாது, என் பிள்ளையும் தெரியாது. சரி, அவங்க 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டின்ற மாதிரி இப்ப இருக்குது. இது எங்களுக்கு இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு நாங்க 2 பேரும் ஒன்னா குடும்பம் பண்றோம். இந்த 1 வருஷமாவே இவர் எதுவுமே பண்ணல, அவங்களும் தர மாதிரி தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இடம் அவர்கிட்டதான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கு, அதனால இவர் கையெழுத்து இல்லாம அவங்க விற்க முடியாது அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? நாங்க எப்படி போய் ரீசனா எங்களுக்கு கொடுங்கன்னு நான் எப்படி போய் கேட்க முடியும் மேடம்? அதுக்குதான் மேடம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் எடுத்தா உள்ள போக முடியும். எடுத்த உடனே போன பொண்ணு வச்சுக்காது, பல விதமான இதுக்கு பிரச்சனை எல்லாம் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்க சும்மா இருக்கிற இடத்தையே பாத்தீங்கன்னா கேட்டு பூட்டி இருந்தா 1 வருஷம் இருந்தாலே ஒரு பட்டா போட்டு வித்துறாங்க இன்னும் ஸ்டேஜ்ல. அது அப்படியே இருக்கட்டும் மேடம். நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் தேடி போனா அந்த பொண்ணு என்கிட்ட வாழ்க்கை பண்ண வராங்க. இப்ப உங்களுக்கும் இப்ப அந்த லேடிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. கேளுங்க, யா உண்டு வேலை உண்டு. நீங்க 2 பேரும் தானே ஒன்னும் சந்தோஷமா இருக்கீங்க. அவரோட பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும் இல்லையா? 4-5 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கீங்க, கணவர் மறுபடியும் வந்துட்டாருன்றத நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல? இருக்கலாம், ஆனா அது வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குது. எங்களுக்குன்னு சொத்து இவர் வழின்னு பார்த்தா அது ஒண்ணுதான் இப்போதைக்கு. எங்களுக்கு தனியா இருக்கும்போது 10 ரூபாய் கூட கொடுக்கல. இவரு சம்பாதிக்கிறது, இவரு சாப்பிடுறது, இவருடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. எங்களுக்குன்னு இப்ப நான் ஒரு வாங்கலாம் கேட்க போறது இல்ல, வாங்கிட்டாரு. இப்ப இவரு இருக்க வரைக்கும் தான் அது எங்களுக்கு இருக்குதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கலாம். சப்போஸ் இவருக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, இல்ல இவரே வேணான்னு விட்டுட்டாக்கா எங்களுக்கு எந்த பலனும் இல்ல. இவரே அந்த பொண்ணு கொடுத்துட்டா கூட எங்களுக்கு எந்த லாபம் இருக்கு? சொல்ல துடிக்குது மனசு.